ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட்டு தோட்டம் vlogs. இன்றைக்கி என்னுடைய வீட்டு தோட்டத்தில் செம்பருத்தி செடி எப்படி வளர்த்தேன் அப்படிங்கிறது தான். அதுக்கு நான் என்னென்ன பராமரிப்பு பண்ணினேன் அப்படிங்கிற வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நான் வீடியோ போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நீங்கள் என்னுடைய வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்கள் போகலாம். இந்த செம்பருத்தி பார்த்தீங்கன்னா ஒத்தடுக்கு நாட்டு செம்பருத்தி 2 கலர் இருக்குது. ரெட் கலரு, சாண்டல் கலர் 2 இருக்குங்க. இந்த செம்பருத்தி பார்த்தீங்கன்னா 5 வருஷம் ஆச்சு இந்த செடிக்கு. ஃபஸ்ட்டு வந்து நான் என்னோடய சொந்தக்கார வீட்டிலேருந்து தான் கொண்டு வந்து வச்சேன். இது ஒரு குச்சி மூலமாக தான் வளர்த்துருக்கிறத. செம்பருத்தி பூ பார்த்திங்கன்னா வருடம் முழுவதும் பூக்கக்கூடிய பூ தான். மற்ற பூக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா சீசனில் தான் பூக்கும். இந்த ஜாதி மல்லி, இந்த முல்லை, இந்த மாதிரி இருக்கிற பூக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா சீசனுக்கு மட்டும்தான் பூக்கும். ஆனால் இந்த செம்பருத்தி வருடம் முழுவதும் பூக்கும். நம்ம வந்து நல்லா பராமரிக்கணும். அப்போ தான் வந்து நம்ம வீட்டிலையே நம்ம வந்து டெய்லியும் செம்பருத்தி பறிக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டான டைமில் வந்து உரம், அப்புறம் பூச்சி விரட்டி, தண்ணி அப்படின்னு சொல்லி நல்லா கரெக்டாக பராமரித்தா மட்டும்தான் இந்த மாதிரி கொத்து கொத்தாக பூக்கள் பிடிக்குங்க. பார்த்தாலே தெரியும். ஒவ்வொரு கொத்துலையும் ஒவ்வொரு விழுதுலையும் பார்த்திங்கன்னா 4-5 பூக்கள் மொட்டு வச்சுருக்குது. அதே மாதிரி பூக்கள் பார்த்திங்கன்னா பூத்துருக்குது. இந்த செடி, இந்த 2 செடியிலையுமே கிட்டத்தட்ட டெய்லி 50 பூக்கு குறையாமல் பூக்குதுங்க. கிட்டத்தட்ட 10 அடி உயரத்தில் வளர்ந்துருக்குது. நான் வந்து தரையில் தான் வச்சுருக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த தண்டுகள் பார்த்திங்கன்னா எவ்வளோ பிரான்ச்சஸ் வந்து உள்ளே வந்திருக்குதுன்னு பாருங்கள். நம்ம கரெக்டான டைமில் வந்துட்டு நல்லா கட் பண்ணி விடணும். அப்போ தான் வந்து நல்லா பூக்கள் பூக்கும். நல்லா செடி வந்து நல்லா தழைஞ்சு பூக்கள் பூக்கும். நம்ம ஒரே முட்டா ஃபுல்லாக எல்லா செடியுமே கட் பண்ணி விடாமல் ஒரு 4-5 பிரான்ச் இருக்குதுன்னா ஒரு 3 கனவு மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு அந்த 2 கனவு வந்துட்டு எப்போவுமே நம்ம வருடம் முழுவதும் பூக்கள் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் பாதி செடி மட்டும்தான் கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதில் 6-7 கனவு இருக்குது இல்லைங்களா. இதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு 4 கனவு மட்டும்தான் மேலே ஒரு 2 அடி விட்டு அதிலேருந்து கட் பண்ணி விட்டுருக்கிறேன். இப்போ அதுலேயும் பார்த்திங்கன்னா நல்லா தளைஞ்சு வந்திருக்குது. அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த 2 குச்சியை மட்டும் தனியாக விட்டுருக்கிறேன். அதுலேயும் பார்த்திங்கன்னா பூக்கள் இருந்துகிட்டே இருக்குது. இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தளைஞ்சு பூக்கள் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம செடி வந்து ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அது தளைஞ்ச பூ பூக்கிறதுக்கே 2 மாதம் ஆயிரு. இந்த மாதிரி ஒரு கனவு இல்லைன்னா 2 கனவு விட்டுட்டு நம்ம கட் பண்ணணும் அப்படின்னா பூக்கள் வந்துட்டு வருடம் முழுவதும் நாம் பறிச்சுக்கிற மாதிரி இருக்குங்க. இந்த செம்பருத்தி செடியில் இந்த இலை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுருண்டு இருக்குது இல்லைங்களா. இதுக்கு வந்து நம்ம புளிச்ச மோர் தெளிக்கலாம். அதே மாதிரி வேர்க்கும் ஊற்றி விடலாம். மாதத்தில் ஒரு டைம் இந்த மாதிரி தெளிச்சுட்டு வந்தோம்னாலே அது கண்ட்ரோல் ஆகிக்கும். வேறு எந்த இது இல்லைங்க. இல்லைன்னா தேமோர் கரைசல், புளிச்ச மோர் இல்லைன்னா தேமோர் கரைசல், இந்த 2ல் ஏதோ வேணாலும் தெளிக்கலாங்க. அடுத்தது செம்பருத்தி செடிக்கு உரம் பார்த்திங்கன்னா நான் வந்து மக்கிய மாட்டு சாணம், வேப்ப முன்னாக்கு இந்த 2 மட்டும்தாங்க கொடுக்குறேன். கூடவே பார்த்திங்கன்னா நீங்கள் மண்புழு உரம் இருந்துச்சுன்னா அது கொடுக்கலாம். அப்புறம் கிச்சன் வேஸ்ட்டு அது வேணாலும் கொடுக்கலாங்க. நான் வந்து மண்புழு உரம், மக்கிய மாட்டு சாணம் இந்த 2 மட்டும்தாங்க கொடுத்துருக்குறேன். எந்த செடியாக இருந்தாலும் உரம் கொடுக்கும்போது அந்த செடிக்கு அடியில் இருக்கிற மண்ணை வந்து நல்லா கிளறி விட்டுட்டு, தேவையில்லாத களைச்செடிகள் இருந்தால் அதையும் வந்து எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம உரம் கொடுத்துட்டு மேலே மண் போட்டு மூடிடலாம். இல்லைன்னா மண்ணோட மண்ணாக அப்படியே வந்து கிளறி விட்டுறலாம். உரம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து இதுக்கு எப்படி விடலான்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விடலாம். டெய்லி விடணுங்கிற அவசியம் இருக்காது. செம்பருத்தி செடியில் பார்த்திங்கன்னா நல்லா தளைஞ்சு வந்துட்டுருக்கு. அப்புறம் திடீர்னு பார்த்திங்கன்னா வாட ஆரம்பிக்கும். அப்படி இருந்தது அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து உள்ளே வந்து வேர்ப்புழு தாக்கம் இருக்குது. அதுக்காக தான் நம்ம வந்து வேப்ப முன்னாக்கு கொடுக்குறது. இந்த செம்பருத்தி செடி பார்த்திங்கன்னா மாடி தோட்டத்துலேயும் வளர்க்கலாம். அதே மாதிரி ஒரு சின்ன தொட்டிலையும் கூட வளர்க்கலாம். நம்ம கரெக்டான முறையில் கவாத்து பண்ணி விட்டுட்டு வந்தோம் அப்படின்னா சின்ன செடியிலே பார்த்திங்கன்னா பூக்கள் நிறைய பிடிக்க ஆரம்பிச்சிடும். உரமெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா தண்ணி எப்போவுமே பார்த்திங்கன்னா உடனே கொடுத்துடணும். அடுத்தது பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நிறைய தேங்குற மாதிரி விடக்கூடாது. நல்லா தெப்பக்குள்ள மாட்டேன். ஒரு செடியோட ஈரப்பதத்தை பொறுத்துட்டு அந்த மாதிரி தண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப தேங்குற மாதிரி விட்டாலும் செடி வந்து வாடறக்கு பார்க்கும். என்னுடைய வீட்டு தோட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த 2 செடியும் கிட்டத்தட்ட 10 அடி உயரத்தில் வளர்ந்து டெய்லி ஒரு 50 பூ பக்கம் கொடுத்துட்டே இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பூக்கள் பிடிச்சிருக்குதுன்னு பாருங்கள். ஒவ்வொரு கிளையிலையும் பார்த்திங்கன்னா நிறைய மொட்டுக்கள், அப்புறம் பார்த்திங்கன்னா பூக்கள் நிறைய வந்திருக்குது.
மக்கிய மாட்டு சாணம் கிடைக்கல அப்படின்னா வேறு எந்த உரமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிச்சனில் வேஸ்ட் ஆகிற காய்கறி கழிவுகளை நல்லா மக்க வச்சு அதை கொடுத்தாலே போது. ரொம்ப பராமரிப்பே வேண்டியது இல்லைங்க. இந்த செம்பருத்தி செடிக்கெல்லாம் ஈஸியான முறையில் நீங்களும் உங்களோட வீட்டு தோட்டத்தில் வளர்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி.